ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறதுக்கு நீங்க நெறைய எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கலாம். இல்ல ஒரு ஜாப் இன்டர்வியூவா இருக்கலாம். ஆனா ஒரு 2, 3 மார்க் வித்தியாசத்துல நீங்க அந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியாமயோ, இல்ல அந்த இன்டர்வியூவ கிளியர் பண்ண முடியாமயோ போயிருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு வேலையோ, இல்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோ நீங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். எல்லா எஃபோர்ட்டும் நீங்க போட்டிருப்பீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் எல்லா எஃபோர்ட்ஸும் போட்டு நீங்க ஒரு விஷயத்துல ஜெயிக்கல. அந்த வெற்றிய நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு என்ன காரணம் நெறைய பேர் சொல்றாங்கன்னா, லக்குன்னு சொல்றாங்க. ஆமா. சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரு. இவரு ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானி. ஆனா இவரோட லைஃப்ப பத்தி சொல்லும்போது கூட, "சக்சஸ் இஸ் 99% ஹார்ட் ஒர்க் அண்ட் 1% லக்" அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெற்றிக்கு 99% உழைப்பும், 1% லக்கும் வேணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஆமா. 2006ல ஒரு ஆராய்ச்சி நடத்துறாங்க. 60 புரொஃபஷனல்ஸ் கிட்ட அவங்கவங்க ஃபீல்ட்ல சக்சஸ்டான ஒரு 60 புரொஃபஷனல்ஸ். அவங்க கிட்ட நீங்க சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டது என்ன? அவங்க கேட்குறாங்க. நெறைய பதில் கிடைச்சது. விடாமுயற்சி, புத்திசாலித்தனம் அப்படின்னு பல்வேறு அம்சங்கள அவங்க முன்வைக்கிறாங்க. என்னதான் பல காரணங்கள முன்வச்சாலும் 100% வெற்றி அடையறதுக்கு 2% அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேவைப்பட்டிருக்கு. க்கிறாங்க. அந்த ஒரு ஆராய்ச்சி மட்டும் இல்ல. இது மாதிரி சாதிக்கிறதுக்கும், லக்குக்கும் என்ன தொடர்பு? சைக்காலஜி அண்ட் பிசியாலஜி ஆஃப் லக் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அறிவியல் ரீதியாவே லக்குன்னு ஒண்ணு இருக்கிறதா பேசப்பட்டு வருது. அப்போ நீங்க எப்படி அந்த லக்க உங்க வசப்படுத்துறது? 4 விஷயம் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு டேரன் ஹார்டி நீங்க ஒரு பிரபல எழுத்தாளர் சொல்றாரு. என்ன அந்த 4 விஷயம்? முதல்ல ஆட்டிட்யூட் இல்ல மைண்ட் செட். அணுகுமுறை இல்ல மனநிலை. தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க. முடியாதுன்னு நெனச்சா மூச்சு விடுறதும் கஷ்டம். முடியும்னு நெனச்சா இமயமலையும் ஒரு கடுகு. ஒரு வேலையில இறங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்கள முழுசா நம்பணும். என்னால இத சாதிக்க முடியும். என்னால இந்த எக்ஸாம கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். என்னால இந்த ப்ராப்ளம கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். எவ்வளோ தடைகள் வந்தாலும். யாரு உங்கள நம்பலனாலும், நீங்க உங்கள முழுசா நம்பணும். அப்படி நீங்க நெனச்சிட்டீங்கனாலே பாதி ஜெயிச்ச மாரி. 2வது பிரிப்பரேஷன் பயிற்சி. ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தய வீரன் போட்டிக்கு முதல் நாளோ, இல்ல 1 மாசம் முன்னாடியிலிருந்து பிராக்டிஸ் பண்ணியிருந்தா, அவனால ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு அத்லட்டா அவனால ஆகியிருக்க முடியாது. அவன்கிட்ட வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து தயார்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் அது மாரி பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு இன்டர்வியூக்கு ட்ரை பண்றீங்கன்னா, அதுக்கு நாளோ, இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடியிலிருந்தோ பிரிப்பேர் பண்ணாம, அந்த வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து, அந்த வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்ன? அந்த நாலேட்ஜ் என்ன? அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்தே நீங்க கத்துக்கிட்டு வந்தா தான் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இத தான் சொல்லுவாங்க பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். 3வது விஷயம் வாய்ப்பு. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வாய்ப்பு வர வரைக்கும் நீங்க அந்த சரியான வாய்ப்புக்காக நீங்க காத்திருக்கணும். வாய்ப்ப உருவாக்குறது சில டைம் நம்ம கையில இல்லனாலும், அந்த வாய்ப்பு வரும்போது அத பயன்படுத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. 4வது ஆக்ஷன். அதாவது செயல். கிளாஸ்ல ஒரு டீச்சர் எல்லார்ட்டயும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு யாரு ஃபர்ஸ்ட்டு பதில் சொல்றீங்களோ, அவங்களுக்கு தான் பரிசு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, பதில் தெரிஞ்சாலும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் ஒரு தயக்கத்திலயோ, இல்ல அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாதனாலயோ ரெஸ்பான்ஸ் பண்ணாம விட்டுர்றாங்க. ஆனா, ஒரு பையன் மட்டும் பதில் சொல்லி பரிசு வாங்கிடுறான். இதனால மத்த ஸ்டூடண்ட்ஸ்ங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்மளும் பதில் சொல்லியிருந்தா நமக்கு பரிசு கிடைச்சிருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. வாய்ப்பு வரும்போதே தைரியமாவும், தன்னம்பிக்கையோடும் அத பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா தான் அந்த வெற்றி உங்களுக்கு சொந்தமாகும். ஸோ இந்த 4 விஷயம் ஆட்டிட்யூட், பிரிப்பரேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, ஆக்ஷன். இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கனாலே, நீங்க செய்ற விஷயத்துல லக் உங்கள கண்டிப்பா தேடி வரும். அதுல உங்களுக்கு வெற்றியுமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது மாரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பாய்.